வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜேஆர்டி வழங்கும் சுவைய சுவை நிகழ்ச்சிக்கு. வாரத்துக்கு வாரம் வித்தியாசமான சமையல் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற சமையல் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், சுவையாக இருக்கும், எளிமையாக இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காளானும் முட்டைகோஸ் வச்சு ஒரு அருமையான பொரியல் பண்ண போகிறோம். காளான் முட்டைகோஸ் பொரியல். சாதாரணமாக இந்த காளானும் முட்டைகோஸும் ஒன்றா சேருமான்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. அந்த மெத்தட் ஆஃப் குக்கிங்கை நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அது ரெண்டும் அருமையான ஒரு டேஸ்ட்டு. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு அதில் நெய் விட்டு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிடும்போது அது காட்டி ரோல் மாதிரி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். ஸோ அந்த காளான் முட்டைகோஸ் பொரியல் எப்படி செய்ய போகிறோம், அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். காளான் 200 கிராம், முட்டைகோஸ் 100 கிராம், பிரிஞ்சி இலை 2, பட்டை 2, சோம்பு 1/2 டீஸ்பூன், வெங்காயம் 1 கை, இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, பச்சை மிளகாய் 2 நம்பர், பொட்டுக்கடலை மாவு 2 கை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. காளான் முட்டைகோஸ் பொரியல்னு சொல்லலாம், மசாலான்னு சொல்லலாம். இந்த மசாலா சேர்த்துருக்கோம். எப்படி செய்து பார்ப்போம். எண்ணெய் ஊற்றுறோம், பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு போட்டு தாளிக்கிறோம், கருவேப்பிலை கூட சேர்த்துக்கிறோம், வெங்காயத்தை வதக்கிறோம், இஞ்சி பூண்டு வதக்கிறோம், பச்சை மிளகாய் வதக்கிறோம். இப்போது நெருப்பை கம்மி பண்ணிடுறோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் சேர்த்துறோம். கொஞ்சம் வதக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கோஸு, காளான் ரெண்டுத்தையும் தூணா மாதிரி போட்டுறோம். உப்பு போட்டுறோம். தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு 3 நிமிஷத்தில் அந்த காளானும் கோஸ் நல்லா வெந்துடும். வெந்து வர டைமில் 2 கை பொட்டுக்கடலை மாவை தூணா மாதிரி போட்டுடும். நல்லா கொஞ்சம் பரட்டி விட்டிங்க அப்படின்னா உதிரி உதிரியாக சொரா புட்டு மாதிரி இருக்கும். நான் சொன்ன இந்த சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். மெயினாக இந்த முருங்கைக்காய் சாம்பாரை வச்சு இதை தொட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா கலக்கலாக இருக்கும். இப்போ அதை எப்படி செய்ய நம்ம பார்ப்போம். அதே மாதிரி கோஸில் வேறு எந்த மாதிரி டிஷ் சூப்பு செய்யலாம், கோஸில் வச்சு ஒரு அருமையான ஒரு குருமா செய்யலான்றதான் பார்ப்போம். இப்போ எண்ணெய் இதில் சூடாகணும். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி நான் சொன்ன கோஸில் வந்து ஒரு அருமையான சூப், ஒரு குக்கர் எடுத்தாலும் சரி இல்லை பாத்திரம் எடுத்தாலும் சரி, கோஸை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். சப்போஸ் 1/4 கிலோ கோஸ் அப்படின்னா ஒரு 3 தக்காளி பழம், ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிடணும், 4 பல்லு பூண்டு, 4 லவங்கம், அதாவது காடை அது க்ளவுஸ் சொல்கிறோம் இல்லையா, 4 லவங்கம், 4 மிளகு, பூண்டு பொடியை கட் பண்ணிக்கணும். ஒரு பாத்திரத்தில் அந்த கோஸு, தக்காளி பழம், வெங்காயம், பூண்டு, மிளகு, அந்த லவங்கம் போட்டு தண்ணி முழுகிற விட்டு நல்லா கொதிக்க விட்டுருணும். நல்லா ஒரு 10 மிளகு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு 1 பாதியமாக அது தூணா மாதிரி தூவிட்டு அந்த சூப்பில் உப்பு போட்டு அந்த கேபேஜோடு, அதாவது கோஸோடு குடிக்கும்போது ஒரு அட்டகாசமான சூப்பு. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாரத்தில் ஒரு நாள் எல்லாருமே வந்து இந்த கோஸை சாப்பிட்டிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். 1 கை வெங்காயம். இது ட்ரையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் பூண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து 1 கை பூண்டு உரித்து பொடியாக கட் பண்ணி, அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு இஞ்சி வாசனை பிடிக்கும், இஞ்சி பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை, நம்ம இஞ்சி பூண்டு அரவை போடுறதால நான் இஞ்சி பூண்டு போடல. வேணும் அப்படின்னா நீங்கள் இஞ்சி பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம். பூண்டையும் பொடியை கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிறோம். இந்த காளான்னு சொல்லும்போது
ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம் வந்து இட்ஸ் வெரி குட். எப்படின்னா அதாவது எந்த விதமான பாய்சன் மஷ்ரூம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. காளானுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 3 நிமிஷம். இப்போ காளானில் நம்ம நிறைய டிஷ் பண்ணியிருக்கோம். காளானில் மிளகு வறுவல் 3 இன்க்ரீடியண்ட் வச்சு ஒரு மிளகு வறுவல். வெங்காயம் வதக்குறோம், காளானை வதக்குறோம், மிளகுத்தூள் போடுறோம், உப்பு போடுறோம், தண்ணி ஊற்றுறதில்லை. அப்படியே ஒரு வதக்கிட்டிங்க அப்படின்னா 3வது நிமிஷத்தில் இறக்கும்போது இந்த காளான் மிளகு வறுவல் இந்த காரமாக சாப்பிடும்போது மிளகு காரத்தோட கலக்கலாக இருக்கும். இப்போ இதில் வெங்காயம் முக்கால் பாகம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சொன்னேன் இஞ்சி பூண்டு அரைவை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதாவது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைவை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நான் சொன்னேன் இது நெருப்பை கம்மி பண்ணிக்கணும். கம்மி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து தீஞ்சு போயிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், நெருப்பு கம்மி பண்ணிட்டேன். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள். இதிலே நான் பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன், கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிடுவோம். பச்சை வாசனை பொருளை வதக்கிட்டு இப்போது கேபேஜ், அதே மாதிரி காளான் போட்டு ஒரு கிண்டிடுவோம். இதில் உப்பு போட்டலாம். உப்பு தேவையான அளவு. ஆக்சுவலாக நான் சொன்ன தண்ணி ஊற்றணும். அதுக்கு 3வது நிமிஷத்தில் காளான் வெந்துடும். காளானும் வெந்துடும், இந்த கோஸும் வெந்துடும். வெந்த பிறகு பொட்டுக்கடலை மாவு போடணும். ஸோ வெந்து வரவரில் வில் கோ ஃபார் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் சுவை நிகழ்ச்சிக்கு. காளான் முட்டைகோஸ் பொரியல். எண்ணெய் ஊற்றணும், பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டோம், இஞ்சி பூண்டு போட்டோம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு சிம்மில் வச்சிட்டோம். அந்த பச்சை வாசனை போன பிறகு, அதாவது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் பச்சை வாசனை போன பிறகு அதில் கோஸையும் காளானையும் போட்டு வதக்கிட்டோம். உப்பு போட்டோம், தண்ணி ஊற்றலை. 3வது நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கடைசியாக இந்த பொட்டுக்கடலை மாவை தூவிடுறோம். இப்போ என்ன ஒன்று கொஞ்சம் உதிரியாக வந்துடும். நான் சொன்ன அந்த சப்பாத்தியோடையும் அதே மாதிரி சாம்பார் சாதத்தோட தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ரொம்ப ட்ரையாக இருந்து ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி உதிரியாக வரணும். சாதத்தில் போட்டு பசிச்சு சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோட ரோல் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரசம் சாதத்தோடு சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்தை தொட்டு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். காளான் கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காளான் முட்டைகோஸ் பொரியல் பார்த்தோம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ்ஷு ரசம். இது குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போதும் அட்டகாசமாக இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா முருங்காவும் புதினாவும் சேர்த்து ஒரு ரசம், முருங்காய் புதினா ரசம். வாசனையாகவும் இருக்கும். அந்த சாதத்தை குழைய வடித்து இந்த ரசத்தை விட்டு கூட ஒரு 2 மீன் துண்டு வச்சு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். ஸோ அந்த முருங்காய் புதினா ரசத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். முருங்காய் 1 நம்பர், துவரம்பருப்பு 1 கை, வெங்காயம் 1 கை, தக்காளி பழம் 1 கை, பொடியாக நறுக்கின புதினா 1 கை,
மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, பிரிஞ்சி இலை 2, உப்பு தேவையான அளவு. முருங்காய் புதினா ரசம் சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. முருங்காய் வாசனையோடு அது புதினா வாசனையோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, குக்கரில் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கோம். துவரம்பருப்பு போட்டுரும், கழுவிட்டு போட்டுரும். முருங்காய் கட் பண்ணி வச்சுக்கோ, முருங்காய் போட்டுரும். புதினா போட்டுட்டு வெங்காயம், தக்காளி பழம், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், 2 பிரிஞ்சி இலை, தண்ணி முழுதெல்லாம் விட்டு நல்லா கொதிக்க வச்சிடறோம். நீங்கள் சாதத்தை குழைய வடித்து இதை வடிகட்டி இந்த ரசத்தோடு சாப்பிட்டாலும் சரி, இல்லை அப்படியே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அப்படியே ஊற்றிக்கிட்டாலும் சரி. வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நல்ல கருவோடு துண்டு வறுத்து இந்த ரசத்தோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா போடணும். உருளைக்கிழங்கை ஒரு வேக்காடு கொடுத்துட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், எலுமிச்சம்பழம், உப்பு, இஞ்சி பூண்டரை போட்டு ஒரு பெசரிட்டு தவாவில் முறுமுறுப்பாக சுடணும். சுட்டு இந்த ரச சாதத்தோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இப்போ இந்த முருங்காய் புதினா ரசத்தை எப்படி செய்ய நம்ம பார்ப்போம். இப்போது குக்கரை வச்சாச்சு. இதில் இந்த முருங்காயை போட்டுறேன். 2 பிரிஞ்சி இலை, வெங்காயம் 1 கை, தக்காளி பழம் 1 கை, புதினா 1 கை, கருவேப்பிலை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு. போட்டு இப்போது தண்ணி ஊற்றும். இப்போ இதில் முருங்காய், புதினா, வெங்காயம், தக்காளி பழம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், பிரிஞ்சி இலை போட்டு தண்ணி விட்டுருக்கோம். உப்பு போட்டிருக்கோம். கடைசியாக துவரம்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அந்த துவரம்பருப்பை அதில் போட்டுரும். இப்போது குக்கர் போட மூடிடலாம். குக்கர் போட்டு மூடிடுவோம். வெயிட் போடலாம். வேணும் அப்படின்னா நீங்கள் தாளிக்கலாம். தாளிப்பு வேண்டான்னா தாளிப்பு தேவையில்லை. இந்த முருங்காய் புதினா ரசம் 3 விசில் 5 நிமிஷம் வரலும் கொதி வந்து வேகணும். வெந்து வரவர்களும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு. முருங்காய் புதினா ரசம். முருங்காய் போட்டோம், புதினா 1 கை போட்டோம், வெங்காயம், தக்காளி பழம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், துவரம்பருப்பு, உப்பு. 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வேக வச்சோம். நல்லா வந்துடுச்சு. நல்லா குழஞ்சி சாதத்தை வடித்து வச்சுருக்கோம். அதில் ஊற்றி இந்த ரசத்தை 2 துண்டு கருவோடு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். முதல்ல நம்ம காளான் கோஸ் பொரியல் பண்ணோம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கணும். சிம்மில் வச்சுக்கிட்டோம். இஞ்சி பூண்டு வரை போட்டோம், பச்சை மிளகாய் போட்டோம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு அந்த பொடியை நறுக்கின கோஸும் காளானையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டோம். தண்ணி ஊற்றலை. நல்லா ட்ரை ஆகிற பிறகு, அதாவது 3 நிமிஷத்தில் வெந்த பிறகு 2 கை பொட்டுக்கடலை மாவை தோண மாதிரி போட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா சூடு சாதத்தில் பசஞ்சு நெய் விட்டு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். சப்பாத்தியோட
ரோல் பண்ணி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி நல்ல முருங்கைக்காய் சாம்பாரோட இதை தொட்டு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும்னு சொன்னோம். சாதாரணமாக இந்த புதினான்னு சொல்லும்போது ஒரு அருமையான ஒரு புதினா தொகையல். நல்ல 2 கட்டு புதினா, அதை இலையை எடுத்துட்டு நல்லா அலசி வச்சுக்கோங்க. அரை அழகு உளுத்தம் பருப்பு, 8 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், அதே மாதிரி ஒரு கோலி குண்டு அளவு புளி ஒரு பாத்திரம் ஒரு கடாயில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு அந்த உளுத்தம் பருப்பை செவக்க வறுத்துக்கிறோம். காஞ்ச மிளகாவோட பெருங்காயத்தோடு வதக்கிறோம், புளியோடு வதக்கிறோம். செவந்து வரும்போது அந்த புதினாவை போட்டு நல்லா வதக்கிறோம். புதினா சுருங்கி போய் கொஞ்சம் ட்ரைனஸ் வருது. மிக்சியில் போட்டு தண்ணி தெளித்து நல்லா தொகையில் அரைச்சிடுறோம். சாதத்தில் போட்டு அந்த தொகையில் மிக்ஸ் பண்ணி நெய் விட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி இட்லி தோசையோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த புதினா ரசம் ரெடி ஆகிடுச்சு. அதை எப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த பருப்பு நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சோண்டு உப்பு தேவை, உப்பு போட்டுக்கிறேன். சூப்பரான புதினா முருங்கை ரசம், அதாவது முருங்கைக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இட்லியோட ஊற வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா இந்த புதினா முருங்காய் ரசம், அதாவது ரச இட்லி மாதிரி கலகலாக இருக்கும். தோசையோடு சாப்பிட்லாம், ஆப்பத்தோடு ஊற்றி சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். ஸோ இந்த 2 டிஷ் உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். அதாவது கோஸ் காளான் பொரியல், முருங்காய் புதினா ரசம், இந்த 2 டிஷ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களை அடுத்த வாரம் விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம்.